ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. ஸ்ரீ குருப்பே நமஹ. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குருச்சுக்கிருச்ச ராகமிகிற நமஹ. அன்பிற்கினிய அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி நேயர்களே மற்றும் ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மைய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி ஏழ்மலை. இப்போ நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மனித வாழ்க்கை இன்பமும் துன்பமும் நிறைந்தது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வகையில இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேருமே ஏதோ ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க. அது 12 லக்னம், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள இந்த 12 லக்னம் தான் நீங்க பிறந்திருப்பீங்க. சரிங்களா? இந்த 12 லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் ஆரம்ப தசை அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆரம்ப தசை அப்படின்னு ஒன்று இருக்கும். அது என்ன சார் ஆரம்ப தசைனா? நீங்க பிறக்கிற நாள்ல, அதாவது ஒரு குழந்தை ஜனிக்கக்கூடிய அந்த நாளில் எந்த நட்சத்திரம் நடப்பில் உள்ளதோ அந்த நட்சத்திரனுடைய நாயகம் தான் முதல் தசையாக வருவார்கள். உதாரணமா, நீங்க பிறக்கிற நாள்ல பரணி நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா சுக்கிர தசை தான் முதல் தசையாக அமையும். இப்போ இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, 12 லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் ஆகாத திசைகள் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது இந்த தசை இவருக்கு மோசமான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்றது எப்படி எடுக்கிறாங்க, எப்படி எடுக்க முடியும், எப்படி அந்த பலனை நம்ம எடுக்கிறாங்க அதே போல எப்படி ஜோசியர்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிவுல பார்க்க போறோம். அப்படி உங்க ஜாதகத்துல இது போன்ற தசைகள் நடந்ததுன்னா தயவு செஞ்சு ரொம்ப கவனமா இருங்க. கவனம் இல்லைன்னா கண்டிப்பாக மன வேதனையும் சிக்கல்களையும் அவமானங்களையும் நஷ்டங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் கிரகங்கள். நாம் அல்ல, கிரகங்கள் யாரையும் விட்டு வைக்காது. தேவையான நேரத்துல தேவையான விஷயங்களை செய்தே ஆக வேண்டும். இறைவனுடைய கட்டளைப்படி அது நடந்தே தீரும். அந்த கிரகத்துடைய பலனை அந்த கிரகம் அந்த ஜாதகனுக்கு கொடுத்தே தீரும். அதுல மாற்றமே இல்லை. அந்த வகையில 12 லக்னத்திலையும் இது ஒரு பொதுவான ஒரு விஷயம், புது பலம். இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டீங்கன்னா பலனை எளிமையாக எடுக்க முடியும். இப்போ மேஷ லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தசை வரக்கூடாது. இது துல்லியமா நீங்க எடுத்த உடனே ஒரு தசை நடக்குதா, என்ன லக்னம், அந்த லக்னம் எந்த பாவத்துக்கு அதிபதி, எந்த ஆதிபத்தியத்துக்கு அதிபதி அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சரியாக கணிக்க முடியும். இப்ப வாங்க விஷயத்துக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் லக்னம் மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு மேஷம் சரலக்னம். இந்த சரலக்னத்திற்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் யாரு? சனி பகவான். அப்ப அந்த மேஷ லக்னத்துல பிறந்தீங்கன்னா உங்களுக்கு சனி தசை ஆரம்பிக்குதுன்னா நீங்க தொழிலில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த சனி தசை எப்ப ஆரம்பிக்குதோ உங்க சொத்து சுகத்துக்கு இழப்புகளை கொடுக்கும், உங்கள் தாயாருக்கு இன்னலை கொடுக்கும், உங்களுடைய புகழுக்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் அந்த சனி தசை உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். அடுத்து மேஷ லக்னத்தை பொறுத்தவரை 3க்கும் 6க்குடைய புதன் தசை வரக்கூடாது. சார் வரக்கூடாதுன்னா வரும், நாம கவனமா இருக்கணும். வரும் எல்லா தசையும் அவனுடைய கர்ம விடைப்படி இறைவன் பணித்தபடி அந்த கிரகம் அது வேலையை செய்யும். நாம கிரகங்களுக்கு சாந்தி பண்ணி அல்லது நம்ம பொறுமையா இருந்து வாழ்க்கையில கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். இப்போ மேஷ லக்னத்துக்கு 3க்கும் 6க்குடைய புதன் தசை வந்ததுன்னா சகோதரர்களாலையும் மாமனார் வகையிலையும் கடனாலையும் கண்டிப்பாக மன வேதனையை கொடுக்க வச்சிடும். புதன் தசை மேஷ லக்னத்துக்கு வந்ததுன்னா மிக 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 கவனமா இருக்கணும்ன்றத நான் சொல்லிக்கிறேன். அடுத்து சார் மேஷ லக்னத்துக்கு சுக்கிர தசை வருதுன்னு வச்சுங்களேன். சுக்கிர தசை உங்களுக்கு அற்புதமான செல்வத்தை கொடுக்கும், நல்ல மனைவி கொடுப்பாங்க, செல்வாக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகும். இன்னொரு விஷயம், பணம் அதிகமானால் மனம் மாறும். இப்ப பணம் அதிகமாச்சுன்னு வச்சுங்களேன், சுகபோகத்துல திளைக்க வேண்டிய ஒரு உச்சத்தை சுக்கிரன் கொடுப்பாரு. சுகபோகத்தை கொடுத்து வாழ்க்கையை பிடிக்கிடுவார். அப்ப சுக்கிரதசை வந்துச்சுன்னா நிதானமா இருக்கணும், அதிகமா ஆடக்கூடாது.
அடுத்தது வேற கிரகம் ஏதாவது பாதிக்கும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மேஷ லக்னத்தை சனி திசை வரக்கூடாது, வந்தா மிக கவனமா இருக்கணும். புதன் திசை வந்தா அதுல கவனமா இருக்கணும். அதே போல சுக்கிர திசை வந்துச்சுன்னா சில நேரங்கள் அது யோகமாகவும் மாறும், சில நேரங்கள் அவயோகமாகவும் மாறும். அப்ப இந்த 3 தசைய நீங்க கவனமா பாத்துக்கணும்ன்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? மேஷ லக்னத்தாருக்கு சொல்லிட்டேன், இது உங்க ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அது 100% உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும். மேட்ச் ஆகல எனக்கு கால் பண்ணுங்க. அடுத்து ரிஷப லக்னத்துக்கு போலாம். ரிஷப லக்னத்துக்கு யார் அப்படின்னா, ரிஷப லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த லக்னாதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். அப்ப ரிஷப லக்னத்துக்கு வந்து சுக்கிரதசை நல்லா இருக்குமானா கண்டிப்பாக நல்லா இருக்கும். அந்த நல்லா இருக்க தசை அப்புறம் பார்ப்போம். முதல்ல எந்த தசை இந்த 12 லக்னத்துக்கும் பாதிப்பு கொடுக்குன்றத இந்த பதிவுல பார்க்கணும். ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்துக்கு உண்மையிலே ரிஷப லக்னம் நல்லா லக்னம், அது இல்லைன்னா சொல்ல முடியாது. அந்த ரிஷப லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக வரக்கூடிய குரு 8க்கும் 11 கூடியவர், அதாவது ஆயுள் ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய அந்த குரு தசை ரிஷப லக்னத்துக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கலேன், உங்களுக்கு பணத்துல பெரிய இழப்பு ஏற்படுத்துது. பணம் பிள்ளைகளால் கண்டிப்பாக இந்த ரிஷப லக்னத்தை பார்த்தவங்களுக்கு குரு தசையோ குரு புத்தியோ அப்படியே வாழ்க்கையை பெரட்டி போட்டு இந்த அனுபவத்துல வந்து இந்த விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்க ஜாதகத்தை நீங்க செக் பண்ணி பாருங்க. சரியா? அடுத்தது ரிஷப லக்னத்துக்கு மிக 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 கடுமையான தசை அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப லக்னத்துக்கு குரு தசை வரக்கூடாது. அப்படி வந்துட்டால் அதுக்குண்டான பரிகாரங்களை மேற்கொள்ள வேண்டும். அடுத்த ரிஷப லக்னத்துக்கு 7க்கும் 12 கூடிய செவ்வாய் தசை வந்துருச்சுன்னா, ரிஷப லக்னத்துக்கு 7க்கும் 12 கூடிய செவ்வாய் தசை வந்துச்சுன்னா கடல் கடந்து நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சுப்பீங்க. இல்லைன்னா சொத்துக்களை இழக்க வேண்டிய விரையாதிபதி சொத்துக்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை கொடுத்துரும். கணவன் மனைவிடைய சிக்கலை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் செவ்வாய் பகை கிரகம். அப்ப ரிஷப லக்னத்துக்கு செவ்வாய் தசை வந்ததுன்னா மனைவி கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போகணும், கூட்டாளி கிட்ட கவனமா இருக்கணும், ஊரை விட்டு வெளியே போயிடும். இது இப்படி இருந்தீங்கன்னா இந்த செவ்வாய் தசை அற்புதமா வேலை செய்யும். அடுத்து ரிஷப லக்னத்துக்கு சந்திர தசை வரக்கூடாது. ஸ்திர லக்னங்களுக்கு 3-8 மாரகம், 3-8 மாரகம். ஸ்திர லக்னமாகிய ரிஷபத்துக்கு சந்திரனும் குருவும் மாரகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்ப சந்திர தசை ரிஷப லக்னத்தை பொறுத்தவரை சந்திர தசை குரு தசை செவ்வாய் தசையில் நீங்கள் கவனமாக இருந்தால் மற்ற திசைகள் உங்களை பாதிக்காது, பெரிய பாதிப்பை தந்துடாது. எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த தசைகள் நல்லா இருக்குமே தவிர இந்த 3 தசை கவனமா இருக்கும். சரிங்களா? அடுத்து மிதுன லக்னத்துக்கு வாங்க. இந்த மிதுன லக்னத்தை பொறுத்தவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உபய லக்னத்துக்கு 2-7 மாரகம். அப்ப உபயத்துக்கு வந்து 2-7. அப்ப 2 கூடிய சந்திரன் 7 கூடிய குரு. அப்ப சந்திர தசை பொருளாதாரத்தை சீர்குலைக்கும். குரு தசை 7 கூடிய தசை குரு தசை. மிதுன லக்னத்துக்கு 7க்கும் 10 கூடிய தசை குரு தசை மிக 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 போராட்டத்தையும் கூட்டாளி வகையில் அசிங்கத்தையும் அவமானத்தையும் ஏமாற்றங்களையும் நம்பிக்கை துரோகத்தையும் கொடுத்துரும். பிள்ளைகளால் பெரும் இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை கொடுத்துரும். அப்ப ரிஷப லக்னத்தை பொறுத்தவரை குருதசை வரவே கூடாது சார். குருதசை வந்ததுன்னா அடி பின்னி எடுத்துரும். அதே போல சந்திர தசை வந்துச்சுன்னா அந்த சந்திர தசை எந்த நட்சத்திரத்தை பார்க்கலாம். 2 கூடிய அந்த சந்திரன் புனர்பூசம் குரு சாரம் வாங்கியிருக்காங்களா, அடுத்து பூசம் சனி சாரம் வாங்கியிருக்காரா, அடுத்தது புதன் சாரம் வாங்கியிருக்காரு பார்க்கணும். அப்போ குரு அங்க சந்திரனுடைய கடகராசியில் என்ன இருக்குது, குருவுடைய நட்சத்திரம், அடுத்து சனியுடைய நட்சத்திரம், அடுத்து புதனுடைய நட்சத்திரம். அப்ப இந்த குருவுடைய நட்சத்திரத்தை பூசத்துல வந்து சந்திரன் நின்று போச்சுன்னா, அடுத்து அனுசத்தில் நின்று போனாலும் முத்தட்டால் நின்று போனாலும் கண்டிப்பாக சந்திரத்தை பெரும் இழப்பை ஏற்படுத்தும், குடும்பத்துல பிரிவினை ஏற்படும். அப்ப இந்த மிதுன லக்னத்தை பொறுத்தவரை 7 கூடிய குரு தசையும் 2 கூடிய சந்திர தசையும் பெரும் இன்னலை கொடுக்க காத்து கொண்டிருக்கும். அடுத்தது 6க்கும் 11 கூடிய செவ்வாய் தசை கடன், நோய், வம்பு, வழக்கு, சொத்துக்களை இழப்புகளை கொடுக்கும். ரத்த சம்பந்தப்பட்ட குறைபாடுகளை உண்டு பண்ணும்.
அப்ப மிதுன லக்னத்தில் நீங்க பிறந்தீங்கன்னா மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திர தசையும் செவ்வாய் தசையும் குரு தசையும் பெரும் பாதகத்தை செய்ய காத்து கொண்டிருக்கும். இந்த தசை நடக்கிறவங்க கவனமா பார்த்துக்கணும், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னா பெரும் இன்னலையும் சிக்கலையும் நீங்க அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்துரும். இதெல்லாம் அனுபவ பதிவு நீங்க எந்த நூலையும் பார்க்க முடியாது, இருக்கும், இந்த அளவுக்கு எடுத்து சொல்ல மாட்டாங்க. அதனால ரொம்ப கவனமா நீங்க தசா புத்தி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க பண்ணல சரியா சொல்ல முடியும். நீங்க எடுத்து இதை ஆய்வு பண்ணி பாருங்க. அடுத்து இப்ப 3 லக்கணம் முடிச்சிட்டோம். அடுத்தது கடக லக்கணம். இந்த கடக லக்கணத்துக்கு யாரு நல்லவங்க கெட்டவங்க பார்க்கும்போது நல்லவங்க விட்டவங்க, நல்லவங்க அடுத்த பதிவுல பார்ப்போம். இப்ப கெட்டவங்களை மட்டும் பார்ப்போம். கடக லக்கணத்துக்கு அட்டமாதிபதி சரலக்கணம். கடக லக்கணம் என்ன லக்கணம்? சரலக்கணம். 3 வித லக்கணம் இருக்குது. சரம் சரம் உபயம் அப்படின்னு 3 விதமான லக்கணம் இருக்குது. அந்த 3 லக்கணத்துல கடக லக்கணம் சரலக்கணம். இந்த சரலக்கணத்துக்கு 2க்கும் 7 கூடியவர் யார் அப்படின்னா 2ஆம் அதிபதி சூரியன், 7ஆம் அதிபதி சனி. இந்த 2 கூடிய சூரிய தசை இருந்தா குடும்பத்துல பிரிவினையை ஏற்படுத்துவார். பொருளாதாரத்தில் அசிங்க அவமானத்தை கொடுப்பாரு. பொருளாதாரத்தில் சிக்கலா இருக்கும். நம்முடைய வாயே நமக்கு இறஞ்சலா போகும். அப்ப சூரிய தசை கடகலக்கணத்துக்கு வந்ததுன்னா குடும்பத்துல சிக்கலை உண்டு பண்ணுவார். அப்ப அந்த தசை வந்ததுன்னா நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டே வாங்க. அடுத்தது 7க்கும் 8 கூடியவர் மாரகாதிபதி பிளஸ் அஷ்டமாதிபதி. ஒரு கிரகம் 2 ஆதிபத்தியமும் கெட்டு போன துருஸ்தானமா இருந்தா அப்ப அந்த கிரகம் தான் பெரிய வலிமையான தீமையை தரக்கூடிய கிரகம் என்று ஜோதிடம் சொல்லுது. அப்ப ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அப்ப மாரகாதிபதியாகவோ பாதகாதிபதியாகவோ அட்டமாதிபதியாகவோ ஒரு கிரகம் வந்துச்சுன்னா அந்த கிரகம் பெரும் இன்னலை கொடுக்க காத்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்ப கடகலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 2மே, ஒரு 7ஆம் இடம் மாரகஸ்தானம், ஒரு 8ஆம் இடம் அட்டமஸ்தானம், 2க்கும் கெடுதல் பண்ணக்கூடிய ஸ்தானமா தான் அந்த சனி வராரு. இப்ப கடகலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு சனி திசை வரக்கூடாது. வந்தா வாழ்க்கையை பெருட்டி போடுறோம். திருமண வாழ்க்கையை பாதிக்கும், கண்டாதி தோஷங்களை கொடுக்கும், அசிங்க அவமானத்தை கொடுக்கும், பொருளாதார சிக்கலை கொடுக்கும், தொழில் வகையில பாதிப்பு கொடுக்கும். அடுத்து சூரிய தசையும் வரக்கூடாது, சனி தசையும் வரக்கூடாது. அடுத்து சார் அடுத்து 3க்கும் 12 கூடிய, இந்த 3க்கும் 12 கூடிய புதன் திசை வரக்கூடாது. விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் கண்டிப்பாக விரயத்தை ஏற்படுத்துவார். ஹாஸ்பிட்டல் செலவு கொடுப்பாரு. அதே போல சிறைச்சாலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை கொடுத்துரும். மறைந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தை கொடுத்துரும். இப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல வெளிநாடு சேர்ந்து சம்பாத்தியம் பண்ணுவோம். வெளிநாடு படினா உங்களை ஒன்றும் பாதிக்காது. கடகலக்கணத்துக்கு புதன் திசை வரக்கூடாது, அடுத்தது சனி திசை வரக்கூடாது, சூரிய திசை வரக்கூடாது. இந்த 3 திசையும் பெரும் பாதிப்பு தரும். ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நான் தான் பெரிய ஆளு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா சிம்ம லக்னம் வந்து பெரிய ஆளு கீழே வந்தா எதிர்த்து கஷ்டம், புரியுதுங்களா? பெரிய ஆளு கீழே வந்தா எந்திரித்து கஷ்டம். அப்ப சிம்ம லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது சரலக்கணம் 3க்கும் 8 கூடிய 3, 8 இந்த 2 கிரகமும் 3ஆம் அதிபதி சுக்கிரன், 8ஆம் அதிபதி குரு. இப்ப சிம்ம லக்னத்துக்கு குரு தசையோ அல்லது சுக்கிர தசையோ மிக கடுமையான போராட்டமான வாழ்க்கை கொடுக்கும். அது நிக்கிற நட்சத்திரத்தை பொறுத்து அது விதி விலக்கு இருக்குது. விதி விலக்குலாம் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இதுலயே 75% பலன் வந்துடும். அப்ப 3ஆம் அதிபதி சுக்கிரன், அதே கிரகம் 10ஆம் இடத்துக்கு அதிபதியா வருது. ஆனா இதுல விதிவிலக்குகள் இருக்கு. ஆனாலும் சுக்கிரதசை வந்துருச்சுன்னா நீங்க கவனமா இருக்கணும். பெண்கள் வகையிலயோ வண்டி வாகனத்திலயோ சொத்து சோகத்திலயோ கை வைக்கும். அப்ப அடுத்து சிம்ம லக்னத்துக்கு 8ல குரு இருக்கும் போது பெரிய பாதிப்பை தரும். 5ல இருந்தா பெருசா கொடுக்காது. அப்ப சிம்ம லக்னத்தை பொறுத்தவரை குரு எல்லாத்தையும் கருத்து பண்ண மாட்டாரு. ஆனா 8ஆம் இடத்துல நிற்கும் போது மட்டும் பெரிய பாதிப்பை தருவார், நம்பிக்கை தருவதை கொடுப்பார். அப்ப சிம்ம லக்னத்தை பொறுத்தவரை சுக்கிரதசை குருதசை 2மே கொஞ்சம் பாதகத்தை கொடுக்கும். அடுத்து சிம்ம லக்னத்தை பொறுத்தவரை சிம்ம லக்னத்துக்கு 3க்கும் 8 கூடிய 3 கூடிய சுக்கிரன், 8 கூடிய குரு, இந்த 2 கிரகமும் பெரிய பாதிப்பை தரக்கூடிய அமைப்புல இருக்கும். அதே போல இன்னொன்னு பாதகாதிபதி அப்படின்னு பார்க்கும்போது 3, 8 இன்னொன்னு சந்திர தசையும் பாதிப்பு தரும். சிம்ம லக்னத்துக்கு விரையாதிபதி சந்திரன் இல்லையா? அப்ப சந்திரன் 12ஆம் இடத்துல போனாலும் 8ஆம் இடத்துனாலும் பெரிய பாதிப்பு தரும். அப்ப சிம்ம லக்னத்தை பொறுத்தவரை
3 கூடிய சுக்கிரதசை, 8 கூடிய குருதசை, 12 கூடிய சந்திரன். இந்த 3 தசை வரும்போது ரொம்ப கவனமா இருங்க. நான் சொல்ற கெடுபலன் வராம நீங்க தப்பிச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து கன்னி லக்னம். கன்னி லக்னத்தை பொறுத்தவரை உபய லக்னம் 2, 7. அடுத்தது 8. இந்த பாவங்கள் தான், இந்த பாவாதிபதிகள் தான் கெடுதல் பண்ணுவாங்க. அப்ப கன்னி லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி, அடுத்தது 9ஆம் அதிபதி. அப்ப சுக்கிரன் பெரிய பாதிப்பு தரப்போவதில்லை. ஏன்னா 2க்கும் தனம் மற்றும் பாக்கியாதிபதி வர்றதால அவர் பெரிய பாதிப்பு தர மாட்டாரு. அதே போல பாத்தீங்கன்னா கன்னி லக்னத்துக்கு குருதசை வந்துச்சுன்னா அவங்கள திருமண வாழ்க்கை மற்றும் பெண்கள் விஷயத்துல, குடும்ப விஷயத்துல, நண்பர்கள் விஷயத்துல ஏமாற்றத்தை கொடுக்கும். பாதகத்தை, பெரும் பாதகத்தை செய்வாங்க நண்பர்கள். அதனால கன்னி லக்னம் நீங்க பிறந்தீங்கன்னா குருதசை நடக்குதா கவனமா இருங்க. அதே போல செவ்வாதசை நடக்குதா, 3க்கு 8 கூடிய தசை, 3க்கு 8 கூடிய தசை செவ்வாதசை வந்துச்சுன்னா உங்களை பிரட்டி போட்டுரும். ரொம்ப கவனமா இருக்கும். அடுத்து வேற தசைகள் பெருசா ஒண்ணும் பாதிக்காது. சூரிய தசை வந்து 12ஆம் இடத்துல போய் நின்னாலும் 8ஆம் இடத்துல நின்னாலும் 6, 8, 12 நிற்கும் போது அந்த விஷயத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் பெரிய பாதகம் தராது. அப்ப கன்னி லக்னத்துக்கு சூரிய தசை நிக்கிற இடத்தை பொறுத்து வேலை செய்யும். சரிங்களா? அப்ப கன்னி லக்னத்தை பொறுத்த நீங்கள் சுக்கிரதசை, குருதசை, செவ்வாதசை, இந்த 3 தசை வரும் காலம் ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து பாருங்க துலாம் லக்னம். துலாம் லக்னம் என்ன லக்னம்? சர லக்னம். சரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2, 7 மாறும். அப்ப செவ்வாதசை துலா லக்னம் நீங்க பிறந்தீங்கன்னா செவ்வாதசை வந்துருச்சுன்னா நீங்க கவனமா இருக்கணும். குடும்பத்துல பிரச்சனை கொடுக்கும், நண்பர்களால வம்பு வழக்கு கொடுத்துரும். அடுத்து 3க்கும் 6 கூடிய வரையாரு குரு. பணத்தாலையும் பிள்ளைகளாலையும் கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொடுத்துரும். மாமனார் வகையிலும் பெரிய சிக்கலை கொடுத்துரும். அடுத்தது இந்த துலா லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் சுக்கிரன்றதால தன்னைத்தானே கெடுத்துக்குவாங்க. அப்ப சுக்கிரதசை வரும்போது கவனமா இருக்கணும். அடுத்து சூரிய தசை பாதகாதிபதி. சூரிய தசை மிக 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 கொடி தசை. துலா லக்னத்துக்கு இந்த சூரியன் பலமாயிட்டாருன்னா அவங்கள வந்து எந்த வகையில போட்டு அடிக்கணுமோ அத்தனை வகையை அடிச்சிடும். அரசாங்கத்துல இருந்து, அப்பா வகையில இருந்து, அரசியல்வாதிகள் வந்து எல்லாமே இந்த துலா லக்னத்துல பிறந்தாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையும் கொடுப்பாங்க. அப்ப உங்களுக்கு வந்து சுக்கிரதசையே கெடுதல் பண்ணும். போய் பார்த்து பதமா இருக்கணும். சூரிய தசை அதிக கெடுதல் பண்ணும். 3க்கு 6 கூடிய குரு வந்து பாத்தீங்கன்னா அந்த குருதசையும் மிக மிக பாதுகாத்து கொடுக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்தது வந்து விருச்சக லக்னம். விருச்சக லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷனுக்கு 8வது ராசி, போராட்டமான ஒரு ராசின்னு சொல்லலாம். இந்த விருச்சக லக்னக்காரங்களுக்கு 3 கூடிய சனியும் 8 கூடிய புதனும் பெரும் பாதகத்தை செய்ய காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சனி தசையோ புதன் தசையோ வந்து அவ கவனமா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்ததுதான் எல்லா தசையும். அப்ப விருச்சக லக்னத்தை பொறுத்தவங்களுக்கு சனி தசை வருதா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். புதன் தசை வருதா கடன் ஏற்படுத்தப்படாதுன்னு முடிவு பண்ணிக்கங்க. அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போல அந்த சுக்கிரன் 7க்கும் 12 கூடியவர். அப்ப சுக்கிரன் 12ஆம் இடத்துல போயிட்டுனாலும் 7ஆம் இடத்துல இருந்தாலும் கண்டிப்பா பெரும் பாதகத்தை திருமண வாழ்க்கையில் கொடுப்பார். அப்ப விருச்சக லக்னத்துக்கு 3 கூடிய சனி தசையும் 8 கூடிய புதன் தசையும் 7க்கும் 12 கூடிய சுக்கிர தசையும் அதே போல இந்த தசைகள் உங்களுக்கு பெரிய பாதிப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதுக்கு விதிவிலக்குகள் இருக்கு. அது வந்து இன்னொரு பதிவுல பார்க்கலாம். அடுத்தது தனுசு லக்னம். தனுசு லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது எங்கேயுமே தன்னைத்தானே மாத்திக்கிட்டு வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க. ஆனாலும் உங்களுக்கு புதன் தசை வரக்கூடாது. ஏன்னா மாரகாதிபத்திய தோஷம், பாதகாதிபத்திய தோஷம், கேந்திராதிபத்திய தோஷம் என்று சொல்லக்கூடிய 3 தசைக்கும் 3 விஷயத்துக்கும் கெடுதல் பலன் கொடுக்கக்கூடிய அமைப்புல முழுமையான பாதகத்தை செய்ய காத்துட்டு இருப்பாரு புதன். அப்ப புதன் தசை வந்துச்சுன்னா நீங்க தனுசு லக்னத்தை பிறந்திருக்கீங்களா, புதன் தசை வந்தா ரொம்ப கவனமா இருக்கணும். கவனம்னா சாதாரண கவனம்னா நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்தது 2 கூடியவர் யாரு? சனி. இப்ப தனுசு லக்னம் போறவங்க 2 படம்ன்றது குடும்பஸ்தானம், குடும்பத்துல பிரிவினை வரும். சனி தசை வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். 8ஆம் அதிபதி யாரு? தனுசு லக்னத்துக்கு 8 கூடிய சந்திரன். அப்ப சந்திர தசையும் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அப்ப தனுசு லக்னத்துல போன நீங்கள் புதன் தசையில கவனமா இருக்கணும், சந்திர தசையில கவனமா இருக்கணும்.
சனி தசையில கவனமா இருக்கணும். மற்ற தசைக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்பை தராது. ஆனா சுக்கிர தசை கடனை ஏற்படுத்துவார், கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா மகர லக்னம். மகர லக்னக்காரங்க ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா அது வர மாட்டாங்க, அந்த பிடிச்ச பிடிப்பு தாழ மாட்டாங்க. அப்ப மகர லக்னத்துக்கும் சரலக்கணம், அப்ப ரெண்டுக்கும் 7 கூடிய, அப்ப 2 கூடிய சனி தசையும் 7 கூடிய சந்திர தசையும் பெரும் பாதகத்தை செய்யும். பாதகாதிபதி எப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய். இந்த செவ்வாய் தசை அதுவும் வம்பு வழக்கு கடன் இது போன்ற சூழ்நிலை கூட கண்டிப்பா கொடுக்கும், ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப மகர லக்னத்துல பிறந்தீங்கன்னா சனி தசை பெரிய பாதகத்தை தராதுனாலும் கூட குடும்பத்துல சிக்கலை உண்டு பண்ணும். அதே போல சந்திர தசை மனைவி பெண்களால பிரச்சனை கொடுக்கும். அதே போல செவ்வாய் பாதகாதிபதின்றதால பெரிய பாதகத்தை அம்மாவாகையிலயோ அம்மாவுக்கோ நிலப்புலங்கள் வகையிலோ பெரிய பாதிப்பு தரும். இன்னும் ஒரு ஆள் இருக்காரு அட்டமாதிபதி சூரியன். மகர லக்னத்துக்கு சூரிய தசை வந்தா வாழ்க்கைய சின்ன பண்ணமாக்கணும், ரொம்ப கவனமா இருக்கும். சரிங்களா? அடுத்தது கும்பலக்கணம். கும்பலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது சிரலக்கணம். அப்ப சிரத்துக்கு 3 8 தானே மரகம். அப்ப இந்த லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி யாரு அப்படின்னா செவ்வாய். 8ஆம் அதிபதி யாரு? 6 7 8 புதன். அப்ப மகர லக்னத்தை கும்பலக்கணத்தை பொறுத்தவரை 3 கூடிய செவ்வாய் தசையும் 8 கூடிய புதன் தசையும் மிக மிக கொடிய தசை, பெரும் பாதகத்தை கொடுக்கும், ரொம்ப அசிங்க அவமானத்தை கொடுக்கும், இழப்புகளையும் நஷ்டத்தையும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கும், ரொம்ப கவனமா இருக்கும். அதே போல இந்த 2க்கும் 7 கூடிய 6 அப்படின்னா சூரியன், அதாவது 2ஆம் அதிபதி கூட 7 கூடிய சூரியன். இவங்க பெரிய பாதகத்தை தர போறவங்க இல்ல. அப்ப கும்பலக்கணத்துக்கு சனி தசையோ புதன் தசையோ செவ்வாய் தசையோ பெரும் பாதகத்தை செய்ய காத்துக்கிட்டு இருக்கும். கடனை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் எதுனா சந்திரன். அந்த தசையில நீங்க கவனமா இருக்கணும். அடுத்து கடைசியா நம்ம 12வது லக்னம் ஆகிய மீன லக்னத்துக்கு வந்துடுறோம். இது உபய லக்னம். உபயத்துக்கு சொன்ன மாதிரியே 7ஆம் இடத்து அதிபதி தான் மாரகாதிபதி, பாதகாதிபதி, கேந்திராதிபதி தோஷம் பெற்ற கிரகம். அப்ப மீன லக்னத்தாருக்கு புதன் தசை வரக்கூடாது, வந்தால் கவனம் தேவை. அடுத்தது 8ஆம் அதிபதி யாரு? 3க்கும் 8 கூடிய கிரகம். 3ஆம் இட ஆதிபத்தியும் 8ஆம் இட ஆதிபத்தியம் எந்த கிரகத்துக்கு வருதோ அதான் பெரிய கெடுதலை பண்ணும். அப்ப அந்த சுக்கிரதசையும் கெடுதலை பண்ணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா சனி. அந்த சனி தசையும் ரொம்ப பாதிப்பு தரும். அப்ப 3 கூடிய 8 கூடிய சுக்கிரதசை, 4க்கு 7 கூடிய புதன் தசை, அதுக்கு விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி தசை. இந்த 3 தசைகளும் உங்களை போட்டு கரண்டி எடுத்துரும், ரொம்ப கவனமா இருங்க. சார் இப்ப என்ன சார் எல்லாம் பயமுறுத்துறீங்க, இப்படி எல்லாம் நீங்க சொல்றீங்க நியாயமா அப்படின்னு சொல்லலாம். இதுதான் உண்மை. அப்புறம் நட்சத்திரம் நிக்கிற நட்சத்திரத்தை பொறுத்து அந்த பலன்கள் கொஞ்சம் மாறுபடலாம், கூட்டியோ குறைச்சோ பலனை கொடுக்கலாம். அதான் இது பர்ஃபெக்டான ஒரு விஷயம். ஒரு கிரகத்துடைய தசா புட்டி எடுக்கும்போது நீங்க பலனை துல்லியமா எடுக்கிறதுக்கு இது உதவும். இந்த பதிவை நீங்க பாத்துங்க. இந்த பதிவு எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. இப்பதான் நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்க, அஸ்ட்ரோனல் ஆன்லைன் கள்ளக்குறிச்சி பாக்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணீங்கன்னா ஹைப் அப்படின்னு டச் பண்ணீங்கன்னா ஸ்கோர் ஏறும். அதை பண்ணுங்க. மீண்டும் இந்த 12 லக்னத்துக்கும் கெடுதல் பண்ணக்கூடிய தசா சொல்லியிருக்கேன். அடுத்த பதிவுல 12 லக்னத்துக்கு யோகாதிபதிகள் யோக தசை எதுன்னு கண்டுபிடிச்சு நம்ம சொல்றோம். இதெல்லாம் அனுபவ பதிவு தான், சரிங்களா? அதனால பார்த்து பயனடையுங்கள். உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி. வாழ்க வளமுடன்.